ஒரு உதவியாக இருக்கும். அதுவே 2026ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகும். ராகு கேது பயிற்சி ஆகும். அவர்கள் மேச ராசிக்கு 10ஆம் இடமாக ராகுவும் 4ஆம் இடமாக கேதுவும் பயிற்சி ஆவார். இந்த குரு கேது சேர்க்கை என்பது ஒரு கோடீஸ்வர யோகம் என்பது ஜோதிடத்தில் எழுதப்பட்ட ஒரு யோக வரி, யோக வாக்கியம். யோகங்கள் நிறைய இருக்கிறது என்றாலும் குரு கேது சேர்க்கை என்பது ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய சிறந்த யோகமாக கருதப்படுகிறது. அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பின் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த யோகம் கிட்டும். 2026ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு பின் பிறக்குகின்ற குழந்தைகளுக்கு அந்த குரு கேது சேர்க்கை என்பது சிறப்பான ஒரு யோக ஜாதகமாக அமையும் என்பது என்னுடைய அனுபவ கருத்து. ஆகவே 2026ஆம் ஆண்டு மேசராசி நேயர்கள் பெரிய பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எலரிச்சனி என்றவுடன் பயம் தேவையில்லை. தசாபுத்தி சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் கவலையே பட வேண்டிய அவசியமில்லை. பக்தியோடு இருப்பவர்கள் நிச்சயமாக பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. குலதெய்வ வழிபாடு இருப்பவர்கள் கோள்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் சனீஸ்வர பகவான் விதியின் நாயகன். அவர் ஒருவரை ஆட்கொள்கிறார் அப்படின்னா நாம் பிறந்த பிறவி பயனை நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அதை புரிய வைப்பதற்காகத்தான் அவர் அங்கே வருவார். வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார். அறிவு என்ற ஒன்றை நாம் தனிப்பட்ட முறையில் புஸ்தகத்தில் அறியலாம். அனுபவம் என்ற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சனீஸ்வர பகவானே வழிநடத்தி சொல்லிக் கொடுப்பார். அதனால் அவர் வருகையினால் மேசராசி நேயர்கள் பயங்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. குரு பெயர்ச்சி சற்று மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். ராகு கேது பெயர்ச்சியும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இருக்கும். ஆகவே உங்களுடைய தனிப்பட்ட முறையில் மார்ச் மாதத்துக்கு பின் உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் அணுகி முறையான பலாபலன்களை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு